Question number 48. So இந்த question எது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லெக்சரில் வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ சீரியஸ் பேரலல் காம்பினேஷன் இருந்தால் வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸை இந்த மாதிரி ரிடக்ஷன் பண்ணி வோல்டேஜ் சோர்ஸை சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் இன் கரண்ட்டு அதே கரண்ட் சோர்ஸ் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் வித் வோல்டேஜ் சோர்ஸ் அதை எப்போ நெக்லேட் பண்ணணும், எந்த வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது நெக்லேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஷின் நம்பர் 48. ஸோ இதில் இந்த ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் ரிடக்ஷன் அந்த கரண்ட் சோர்ஸ் ரிடக்ஷன் டெக்னிக்கை வச்சு இந்த குறுகிய சர்க்யூட்ஸில் வேல்யூ I1 I2 V எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே நிறையா 2 வோல்டேஜ் சோர்ஸ் 8 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இது ஒரு கரண்ட் சோர்ஸ். இந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூ கொடுக்குறேன் சார். இந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூ 2 ஆம்ஸ், கரண்ட் சோர்ஸோட வேல்யூ 2 ஆம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது I1 ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, I2 ஃபைன் பண்ணணும். அதேமாதிரி வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் கரண்ட் சோர்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் போலாரிட்டி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் 8 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இன்னொன்று வோல்டேஜ் 2 வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி சார் இருக்குது சீரியஸாக இருக்குது. ஸோ அப்போ வோல்டேஜ் சோர்ஸ் ரெண்டும் சேம் வேல்யூவில் சீரியஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் சார், அந்த வேல்யூவை வி கேன் ஆட் இட். ஸோ இது ஒரு 8 வோல்ட் இது ஒரு 8 வோல்ட். ஸோ ரெண்டு சேர்ந்து என்ன ஆகும், வி கேன் ஆட் இட். அந்த 2 வோல்டேஜ் சோர்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் கம்ஸ் நியர்லி 16 ஒரு சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு ரெசிஸ்டர் அண்ட் சேம் கரண்ட் சோர்ஸ் and then we have one resistor 2 ohm resistor. Okay, so in the circuit we are converted in this form. So idhula plus minus, so rendu voltage source parallel iruknaala idu 16 volt appdi convert pannirom. This is 2 ohm, idhum 2 ohm. So idhula valiya pokuriya current I2, idhula pokuriya current I1. Sorry, idhula current theriyadhu. We have to find the value of I1 find panna sollirukken. Idhaan problem. So nam find panna vendiyadhu enna sir, voltage I1 and I2. ஸோ இது எப்படி ஃபஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வி கேன் ஃபைண்ட் இது வந்து 16 வோல்ட். இப்போ நம்மளுக்கு இது வழியாக போகக்கூடிய கரண்ட் நமக்கு தெரியும். இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார், இது ஆல்ரெடி இங்கே 2 ஆம்ஸ்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இது வழியாக போகக்கூடிய கரண்ட் 2 ஆம்ஸ். ரைட், தென் இப்போ நான் KVL அப்ளை பண்ணி இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணோன்னா இதில் போகக்கூடிய இதோட வோல்டேஜ் எனக்கு தெரியும். ஸோ அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் தெரியும். ஸோ இந்த வோல்டேஜ் எனக்கு தெரியும், இதை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இந்த வோல்டேஜ் எனக்கு இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் செஞ்சுன்னா KVL அப்ளை பண்ணி அக்ராஸ் கரண்ட் சோர்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு எனக்கு இது வழியாக போகிற இந்த 2 ohm வழியாக போகக்கூடிய ரெசிஸ்டரில் போகக்கூடிய கரண்ட் என்ன அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ எப்படி சார் கரண்ட் ஃபைண்ட் பண்ணலாம், I2 கரண்ட் தெரியாது. ஸோ அப்போது இது 16 வோல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது பேரலல். ஸோ அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய போகக்கூடிய வோல்டேஜ் என்ன சார், அப்போது இந்த 2 வோல்டேஜ் அக்ராஸாக போகக்கூடிய வோல்டேஜ் என்ன சார், ப்ளஸ் மைனஸ் 16 வோல்ட்டா, ப்ளஸ் மைனஸ் 16 வோல்ட். ஸோ அப்போ 16 வோல்டேஜ்ங்கிறப்போ கரண்ட் என்ன, I ஈக்குவல் டு V பை ஆர். ஸோ I ஈக்குவல் டு I தட் இஸ் ஈக்குவல் டு V பை ஆர். ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் 2. அப்போ ஐயோட வேல்யூ என்ன சார், 8 ஆம்ஸ். அப்போ ஐயோட வேல்யூ, ஸோ அப்போ I1ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. ஐயோட வேல்யூ என்ன, 8 ஆம்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து சார் I1ஓட வேல்யூ 8 ஆம்ஸ் கண்டுபிடிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு I2 கால்குலேட் பண்ண போகிறோம். இது ஈஸி நோடு ஏன்னு வச்சுக்கிறோம். ஸோ நோடு ஏல KCL அப்ளை பண்ணோம். இங்கே சொல்லலாம் KCL அப்ளை பண்ண என்ன ஆகும், ஸோ I1ங்கிற கரண்ட் 10 ஆகுது, 2ங்கிற கரண்ட் 10 ஆகுது. ஸோ இப்போ I2 ப்ளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் லீவ் ஆகக்கூடிய கரண்ட் என்ன சார், 8. ஸோ இப்போ I2ஓட வேல்யூ என்ன, I2 தட் இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 4 6 ஆம்ஸுங்களா, 6 ஆம்ஸ். I2 வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ I2 தட் இஸ் ஈக்குவல் டு 6 ஆம்ஸ். இதில் நீங்கள் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா பார்த்தாவே தெரிஞ்சு I2 8 ஆம்ஸிங் போது 2 ஆம்ஸிங் போதுன்னா கண்டிப்பாக அங்கே வரக்கூடியது 6 ஆம்ஸாக தான் இருக்கும். அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை, சிம்பிளாக யூ கேன் ரைட் தி ஆன்சர். ஓகே, ஸோ அப்போது now we can find the value. அப்போ இதுக்கு அக்ராஸாக போகக்கூடிய வோல்டேஜ் என்ன சார், 2 ohm. அப்போது V equal to I into R, that is 4 volt வச்சுக்கலாம். அது கரெக்டாக பண்ணுறது, that is will be 4 volt. That will be the direction.
So plus minus 4 volt. So now in the loop I am applying KVL at loop 1. KVL Kirchhoff's voltage law at loop 1. Loop 1 KVL apply பண்ணலாமா? So KVL apply பண்ணுவோம். So இந்த direction அது இந்த direction கொடுத்தாச்சு. So இந்த directionலயே போவோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது V. So அப்ப V இங்க minus 4 volt minus 16 equal to 0. So அப்ப V that is equal to minus 20 equal to 0. So V that is equal to 20 volt. Apply பண்ணி கிடைச்சிடலாங்களா? So KVL apply பண்ணோம் அப்படின்னா இந்த லூப் ஒன்ல அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த டைரக்ஷன் ஆல்ரெடி ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைரக்ஷனே ஃபாலோ பண்ணுறோம். ப்ளஸ் வி. ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ். ஸோ இதுக்கு அக்ராஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் 4 volt மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 16 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ வேல்யூ ஆஃப் வி தட் இஸ் ஈக்குவல் டு 20 volt. கொஸ்டின் நம்பர் 49 சார். ஃபைண்ட் I1 I2 V. அதே ப்ராப்ளம் பட் அதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் ஒன்று என்ன அப்படின்னா இந்த சோர்ஸை பாருங்க என்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குது இந்த ப்ராப்ளத்துக்கு. ப்ரீவியஸாக பார்த்தா கொஸ்டின் நம்பர் 48க்கும் 49க்கு என்ன டிஃப்ரென்ஸ் சார்? ஸோ இது 8 volt. ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் அதே மாதிரி இங்கே மைனஸ். ஸோ இப்படி இருக்கும்போது இதோட ஈக்குவலன்ட் சோர்ஸ் வேல்யூ என்ன வரும்? ஸோ ப்ரீவியஸாக அந்த லெக்சரை நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள் தெரியும். ஸோ அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் சோர்ஸஸ். ஸோ அப்போது இது இந்த ரெண்டோட வேல்யூமே சேம் வேல்யூ. இது ஃபார் எக்ஸாம்பிள் இது இட் வில் சப்ளை நெகட்டிவ் மைனஸ் வி, இது பாசிட்டிவ் வி. ஸோ ப்ளஸ் வி மைனஸ் வி ரெண்டோட வேல்யூ சேம் அப்படிங்கிறது இதோட வேல்யூ என்ன சார் இருக்கும்? ரெண்டுமே 0. ஸோ அப்போது இதோட சர்க்யூட் ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸோ போத் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே சேர்த்து கேன்சல் ஆகிட்டு இட் வில் ஆக்ட் ஆஸ் அ சிம்பிளாக ஷார்ட் சர்க்யூட் சோர்ஸாக ஆக்ட் ஆகும் சார். ஸோ ரெண்டுமே என்ன ஆகிடும்? சிம்பிளி ஷார்ட் சர்க்யூட். போத் வேல்யூ சர்க்யூட் கேன்சல். ஸோ அப்போது இதுதான் சார் வேல்யூ. இதுதான் சர்க்யூட். இதோட கரண்ட் இதில் போகக்கூடிய கரண்ட்டு 2 amps 2 ohm. This is also 2 ohm. This the current calculate பண்ண I1. This will be I2 plus minus V. Okay. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் I1ஓட வேல்யூ என்ன? ஸோ இங்கே ஷார்ட் சர்க்யூட். ஸோ I2 எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ க்ளோஸ் லூப் சோர்ஸ் எதுவும் இல்லை. I2 தட் இஸ் ஈக்குவல் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். I2 தட் இஸ் ஈக்குவல் டு 0 amps. I2 0. இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்போது இதுக்கு அக்ராஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் என்ன சார்? இந்த வோல்டேஜுமே 0. அதுவுமே 0. ஸோ அப்போது I1ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? சாரி இட் இஸ். ஸோ இப்போது லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரியே ஃபாலோ பண்ணுவோம். இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இல்லை, வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ I1ஓட வேல்யூ என்ன சார்? I1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. I1ஓட வேல்யூ 0 amps. ஓகே. Now node A, KCL Kirchhoff's current law at A. Node A ல Kirchhoff's current law apply பண்ணலாம். Sum of current entering என்ன சார்? இது 2 amps. So 2 plus I2 that is equal to I1. I1 ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி 0 அப்படின்னாச்சு. So what is the value of I2? I2 that is equal to minus 2 amps. Minus 2 amps. I2 ஓட வேல்யூ என்ன சார்? I2 minus I1 கிடையாது. ஸோ I1 ரொட்டேட் ஆகுது. ஸோ I1 that is equal to minus 2 amps அப்படிங்கிற காரணம் தான் I2ஓட வேல்யூ. அப்போ I1ஓட வேல்யூ 0 amps. ஓகே. Now we are applying KVL. இது loop 1. KVL Kirchhoff's voltage law at loop 1. இப்போ loop apply பண்ணுங்க. சேம் ப்ளஸ் V. ஓகே. ஸோ இதை வழியாக போகக்கூடியன்ட்டு சேம். ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் இது 4 volt ரைட்டுங்களா? ஸோ ப்ளஸ் மைனஸ். ஸோ minus 4. ஸோ இது 0 volt. ஸோ அப்போது minus 0 that is equal to 0 ரைட்டுங்களா? இதுக்கு அக்ராஸாக போகக்கூடிய வோல்டேஜ். ஸோ இதில் வோல்டேஜ் 0 ஏன்னா இதுக்கு அக்ராஸாக சோர்ஸ் இல்லை. வோல்டேஜ் 0. தென் V that is equal to 4 volt. V that is equal to ஸோ V என்ன சார் வரும்? V that is equal to 4 volt. ஸோ ப்ராப்ளம் என்ன ஒரு சின்ன சேஞ்சஸ் பொலாரிட்டி மட்டும் தான் மாற்றிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளஸ் மைனஸ் இருந்தது, மைனஸ் ப்ளஸ் போட்டோம். ஸோ அப்போ ரெண்டு சோர்ஸுமே கேன்சல் ஆகிட்டு that will act as a short circuit. ஒன்றுமே இல்லை, ஷார்ட் சர்க்யூட்டடா ஆக்ட் ஆச்சு. வோல்டேஜ் 0 அப்படின்னா இட் வில் பி ஷார்ட் சர்க்யூட் ரைட்டுங்களா? வோல்டேஜ் 0னா ஷார்ட் சர்க்யூட், கரண்ட் 0னா ஓப்பன் சர்க்யூட். ஸோ வோல்டேஜ் 0 அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் சர்க்யூட் ஃபுல்லாகவே டில் ஷார்ட் சர்க்யூட்டட். ஸோ அப்போ சேம் இந்த வோல்டேஜ் 0 அப்படிங்கிறப்ப இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் 0 அண்ட் ஃபைன் I1 0, I2 வேல்யூ -2. சேம் அந்த ப்ராப்ளம் எப்படி ப்ரொசீட் பண்ணமோ சேம் அதே மாதிரி.
ஸோ பொலாரிட்டி லைட்டாக சேஞ்சஸ் ஆச்சுன்னா, ஸோ இதே பொலாரிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 வோல்ட் கொடுத்துருந்தா என்ன சார் வரும், இந்த இடத்துல சோர்ஸு 2 வோல்ட் சோர்ஸ் வந்துடும். தென் ப்ரீவியஸாக நம்ம அப்ளை பண்ண கொஸ்டின் நம்பர் 48 எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி we can solve it. அந்த 16 வோல்ட்டுக்கு பதிலாக we can get it as a 2 வோல்ட் அப்படின்னு வச்சு சால்வ் பண்ண முடியும். ரைட். கொஸ்டின் நம்பர் 50, find I1 and I2. ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தில் you have to find the value of I1 and I2. எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இது இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணாலும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேல்யூ ஆன்சர்ஸ் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணால் ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக கோத்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் ஓனாக சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே. ஸோ சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும் பேப்பர் பேனை எடுத்து வச்சு நீங்கள் ஓனாக சால்வ் பண்ணால் மட்டும்தான் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ப்ராக்டிஸ் வராது. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா அடுத்து பேப்பர் பேனை எடுத்து நீங்கள் இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ். ரைட். நிறைய டவுட்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு பாஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஓனாக சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ தான் நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணீங்க அப்படின்னா உடைய ப்ராக்டிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா. நெக்ஸ்ட் ப்ரொசீட். கொஸ்டின் நம்பர் 15, ஃபைண்ட் I1 and I2. I1 and I2 ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 8 வோல்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஓம், இங்கே 2 ஓம் கரண்ட் சோர்ஸ், இங்கே ஒரு 2 ஓம் கரண்ட் சோர்ஸ், இந்த I2வும் இந்த I1ம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சார். ரைட். ஸோ எப்படி சார் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ ஈஸியாக ஒரு மெத்தட் கொடுத்துருக்கு. இது 8 வோல்ட் சோர்ஸ். இப்போ 8 வோல்ட் சோர்ஸில் இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் கால்குலேட் பண்ண முடியும். பட் ஆனால் இங்கே 8 வோல்ட் சோர்ஸ் இருக்குது, இந்த இடத்துல எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூம் கிடையாது. ஸோ அப்போ இது எல்லாமே கனெக்டட் இன் பேரலல். ஸோ அப்போ இந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் 8 ஓம், இந்த 2 ஆம்ப்ஸ் சோர்ஸ் அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் 8 ஓம், அதேமாதிரி இந்த 2 ஓம் அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் 8 ஓம். ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் நிறையா வரும். ஸோ ஒரு சில இடத்துல டேரெக்டாக வோல்டேஜ் அங்கே ஃபைன் பண்ணுற சார், ஒரு சில இடத்துல ஃபைன் பண்ண முடியல சார் அப்படின்னா இந்த இது அக்ராஸாக, அதாவது வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரியஸாக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம அக்ராஸாக அந்த வோல்டேஜை இந்த வோல்டேஜ் தான் அங்கே போகுது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறோம். ஏன்னா இங்கே சம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ அப்போ இந்த 8 வோல்ட் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகுது. பட் இங்கே ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக டெர்மினல் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இந்த டெர்மினல் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டெர்மினோட 1ன்னு வச்சோன்னா இந்த ஒரு 1 தான், இது 1 தான், இது 1. ஸோ அப்போ இது எல்லாமே என்ன சார் 1. அதே மாதிரி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் நான் 2ன்னு வச்சேன்னா இதுவும் 2 தான், இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா சிங்கிள் நோடில் தான் வரும். அப்படிங்கிறப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய இல்லை சார் இடையில ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து அதே மாதிரி கீழே கிரவுண்ட் பொட்டன்ஷியலும் காமனாக இருக்குது. இங்கே எந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூயும் கனெக்ட் ஆகலை அப்படின்னா அது பேரலல் அப்படின்றது. புரியுதா? ஓகே ரைட். ஸோ நவ் இங்கே 8 வோல்ட். ஸோ அப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன சார் ப்ளஸ் மைனஸ், இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் 8 வோல்ட். அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடியது 8 வோல்ட். ஸோ அப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் 8 அப்படின்னா இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார் இருக்கும், I = V/R. ஸோ 8 divided by R 4. ஸோ அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் 2 amps ப்ளஸ் மைனஸ். ஓகே. அதே மாதிரி இதில் ஆல்ரெடி கரண்ட்டோட டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க சார், இது 2 amps. என்ன கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க I1. ஸோ இப்போ I1 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை 8 ohms, I = same V/R, that is equal to 8 divided by 2, that is equal to 4 amps. ஸோ அப்போ ஐயோட வேல்யூ 4 amps. I1ஓட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ரைட். இப்போ எனக்கு என்ன சார் வேணும், I2 வேணும். ஸோ அப்போ இது எல்லாமே ஒரே பாயிண்ட்டாக இதுக்கு அக்ராஸ் எந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ இது எல்லாமே நோட் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ KCL கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அட் நோட் ஏ. நோட் ஏல கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளை பண்ணுங்க. எதெல்லாம் கரண்ட் இன்கமிங், எதெல்லாம் கரண்ட் அவுட் கோயிங். ஸோ இதில் இன்கமிங் I2 இப்படி கரண்ட் உள்ளே வருது, ப்ளஸ் 2 amps என் கரண்ட் உள்ள என்ட்ரு ஆகுது, ப்ளஸ் அதே மாதிரி 2 amps என் கரண்ட் உள்ள என்ட்ரு ஆகுது. ஸோ வெளியே போகக்கூடிய கரண்ட் என்ன சார், ஸோ இதெல்லாமே நோடுக்குள்ளே வருது. ரைட்டுங்களா? இன்கம். ஸோ அவுட் கோயிங் that is 4 amps. outgoing current என்ன 4 amps. So I2 that is equal to என்ன சார் plus 4 that is equal to 4. Okay. So plus I2 equal to plus 4 minus 4. So I2 that is equal to 0 amps. I2 ஓட வேல்யூ என்ன சார், the value of I2 that is equal to 0. Right.